வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி 3ஆம் நாள் அகழ்வில் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். ஒற்றுமை முயற்சியை பலப்படுத்தும் ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய குழு ஏனைய கட்சிகளுக்கு கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு. காணிகளை அளவீடு செய்வதில் மாவட்ட செயலர் குறியாக இருக்கிறார். தையிட்டி காணி உரிமையாளர் சாடல். தமிழ் தேசிய பேரவையின் மேதின கூட்டம் நல்லூரில். மட்டக்களப்பை உலுக்கிய கொலை கொள்ளை சம்பவங்கள் 4 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில். ஏஐ மூலம் ஆசிரியர்களை இழிவுபடுத்திய 5 மாணவர்கள் கைது. யாழில் அதிர்ச்சி சம்பவம். இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம். போதைப்பொருள் கடத்திய 22 தீரர்கள் பிரதான சூத்திரதாரிகளான 2 தீரர்களை கைது செய்ய இன்டர்போல் உதவி. ஆன்லைன் கேமுக்கு அடிமையான மாணவனின் விபரீத முடிவு. யாழில் நடந்த துயரம். திருடனிடமே நகையை திருடிய போலீஸ் கான்ஸ்டபிள் வாழைச்சேனையில் சம்பவம். ஈரான் மீதான முற்றுகை நீடிப்பு. உச்சம் தொட்ட கச்சா எண்ணெய் விலை. சர்வதேசத்துக்கு அமெரிக்கா விடுத்துள்ள அழைப்பு. ஈரானுக்கு காத்திருக்கும் பேரிடி. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளின் போது எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை சட்டத்திரணி ரணிதா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதை சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட 2 எலும்புக்கூட்டு தொகுதிகளின் பகுதியளவான எலும்பு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அகழ்வு பணியின் போது சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றினை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றை சுத்தம் செய்த பின்னர் எத்தனை எலும்புக்கூடு என்பதை உறுதியாக கூற முடியும். அகழ்வு பணிகள் 1.5 அடி தொடக்கம் 2 அடி ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த ஆழத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொண்டு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணியின் போது ஒரு இடத்தில் சந்தேகத்துக்கு உரிய முறையில் கரிய நிற மண் காணப்பட்டது. அதனால் அதை அரிதட்டு மூலம் அரித்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் இன்றைய அகழ்வு பணியின் போது சிறிய வலை போன்ற பொருள் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக அவர் இதன் போது தெரிவித்தார். ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவின் செயற்பாடானது தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை முன்னெடுத்து வரும் ஒற்றுமை முயற்சியை மேலும் பலப்படுத்துவதாக அமையும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அரசியல் தீர்வு குறித்து ஆவணத்தை தயாரிப்பதற்காக 28 பேர் அடங்கிய புதிய குழு நியமிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெளியிட்ட விசனம் குறித்து விளக்கம் அளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து புதிய அரசமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அரசியல் தீர்வு ஆவணத்தை தயாரிப்பது பற்றி ஒரு வருடத்துக்கு முன்பிருந்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த முயற்சியில் ஆரம்பத்திலிருந்து பங்கெடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பினை விடுத்திருந்தோம். அந்த தொடர் கலந்துரையாடலில் முடிவில் தற்போது 28 பேர் அடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியிலிருந்து நாம் ஒருபோதும் விலகப் போவதில்லை. இனப்பிரச்சினை தீர்வுக்காக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவர தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை எடுத்து வரும் முயற்சிகளை புதிய குழுவின் செயற்பாடு பாதிக்காது என்றும் அவர் இதன் பொழுது வலியுறுத்தியுள்ளார். நாம் எமக்கிருந்த சந்தேகத்தை யாழ் மாவட்ட செயலாளரிடம் கேட்டோம். ஆனால் அவர் யாருடைய உந்துதலோ தெரியவில்லை, எப்படியாவது காணிகளை நில அளவீடு செய்துவிட வேண்டும் என நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நம்மிடம் திணிப்புகளை மேற்கொண்டதாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நாம் அதற்கு இடம் கொடுக்காததால் நில அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டமைக்கு எம்மீது பழியை சுமத்திவிட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். யாழ் ஊடகமயத்தில் நேற்று ஊடக சந்திப்பை மேற்கொண்ட தையிட்டி திசவிகாரை காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கையில், ஏற்கனவே திகதி அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தையிட்டி காணி அளவிடும் பணிகள் முன்னெடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அழைக்கப்படாத குழுவினரும் கொழும்பிலிருந்து வரவழைக்கப்பட்ட நில அளவியலாளர்களும் மட்டுமின்றி தொல்பொருள் அதிகாரிகள் திசவிகாரை மற்றும் வெடுக்குநாரி விகாரை பிக்குகள் என்று சந்தேகத்துக்கிடமான பலர் பிரசன்னமாக இருந்த நிலையில் குறித்த காணி அளவிட்டு எழுத்து மூலம் முறையான சட்டப்பிரகாரம் தருமாறு கோரினோம். ஆனால் முறையான கடிதத்தலை பெற்ற ஒரு தாளில் பல்வேறு மயக்கங்களுடன் உறுதியான சட்ட ஏற்பாடுகளற்ற கருத்துக்களுடன் ஒரு இணக்கப்பாட்டு சான்று நம்மிடம் மாவட்ட செயலாளரால் திணிக்கப்பட்டது. ஆனால் எமக்கு குறித்த அளவீட்டில் சந்தேகம் ஏற்பட்டதால் நாம் அந்த சான்றில் வலுவான சொற்பதங்களை இணைக்க வேண்டும் என்றும் கடித தலைப்பில் அதை எழுதி குறித்த அதிகாரிகளின் ஒப்பத்துடன் வழங்க வேண்டும் என்றும் கூறினோம். இதற்கு மாவட்ட செயலர் ஒத்துழைக்கவில்லை. மாறாக வாய் வழியாக சொல்வது உத்தரவாதமாகும் என்றும் அதை ஏற்குமாறும்
எம்மிடம் வற்புறுத்தினார். இந்நிலையில் இவ்வாறு இருதரப்பினருக்கும் இடையில் இழுபறி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் 2026 ஆண்டுக்கான சர்வதேச தொழிலாளர் தின கூட்டம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் யாழ்ப்பாணம் நல்லூரில் நாளைய தினம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டுக்குழு சார்பில் செல்வராசா கஜேந்திரன் விடுத்துள்ள அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நாளைய தினம் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த இந்த கூட்டம் சட்டநாதர் சிவன் வீதியில் உள்ள இளங்கலை மண்டபத்தில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டைச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காட்டு பகுதியில் இடம்பெற்ற கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அதே கிணற்றிலிருந்து மற்றொரு பெண் குற்றுயிராக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நீதவான் அண்ணாதுரை தரசின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் மே மாதம் 13ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த கொலை சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாக கருதப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட முச்சக்கர வண்டியை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டது. இந்த கடத்தல் மற்றும் திட்டமிட்ட கொலை முயற்சி தொடர்பான மேலதிக வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் ஆசிரியர்களின் நிழற்படங்களை அவமதிப்புக்குள்ளாக்கி அதை வாட்ஸ்அப் ஊடாகவும் பகிர்ந்த 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 16 ஆசிரியர்கள் அடங்கிய குழு நிழற்படத்தை குறித்த மாணவர்கள் அவமதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் தயார் செய்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் குறித்த பாடசாலை நிர்வாகத்தால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த கைது இடம்பெற்றது. இந்த மாணவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் கிளிநொச்சி நீதவான் முன்பு அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மாணவர்களை மே மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் பவுனொன்று 3,92,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 2,000 ரூபாய் குறைவடைந்துள்ளது. 24 கரட் தங்கம் பவுனொன்று 3,90,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,58,800 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கிலோகிராம் எடை கொண்ட போதைப் பொருளை கடத்தி வந்த 22 இளம் பிக்குகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்த நிலையில் இந்த போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரிகளாக 2 தேரர்கள் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 2 தேரர்களும் தாய்லாந்தில் தங்கியிருந்தவாறு இந்த போதைப்பொருள் வலையமைப்பை முன்னெடுத்து வந்துள்ளமையும் இதுவரையான விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் உதவியுடன் இன்டர்போல் எனும் சர்வதேச போலீசாரை அணுகி குறித்த இருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்தில் மாணவர் ஒருவர் இன்றைய தினம் விபரீதமாக முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிப்பள்ளை பீமன் காமம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதான மாணவனை இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வருகிறார். இந்த மாணவன் தவிர்த்து அவரின் வீட்டில் உள்ள அனைவரும் விசேட தேவையுடையவர்களாகவே காணப்படுகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த மாணவன் தொலைபேசி கேமிற்கு அடிமையானதால் இன்று அதிகாலை தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். அவர் உயிர் மாய்க்கும் போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்தார். இந்த மாணவனின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் வீடு புகுந்து திருடப்பட்ட தங்க நகைகள் மற்றும் பணத்தை விசாரணை என்ற பெயரில் திருடனிடமிருந்து பெற்று தன்வசம் வைத்திருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றில் கடந்த 21ஆம் தேதி 65,000 ரூபாய் பணம் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் திருடப்பட்டன. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நாமரடி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை கடந்த செவ்வாயன்று போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட திருடனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது.
முன்னதாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி தற்போது ஐத்தியமலை போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் பெற்றுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் திருடனின் வீட்டுக்கு சென்றார். தான் இந்த திருட்டுச் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதாக கூறி திருடனிடமிருந்து நகைகளையும் பணத்தையும் அவர் வாங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இனி சர்வதேச செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஜூன் மாதம் 2022க்கு பிறகு முதன்முறையாக ஒரு பீப்பாய் $120 தாண்டியுள்ளதாக தகவல் வெளியானது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான துறைமுக முற்றுகை பல மாதங்களுக்கு நீடிக்கக்கூடும் என்று எச்சரித்ததை அடுத்து இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பது நீண்டகால மோதல்கள் குறித்த அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக சர்வதேச கூட்டணி ஒன்றை உருவாக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்பை கோரியுள்ளது. குறிப்பாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் மற்றும் பென்டகன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான கடற்படை சுதந்திர கட்டமைப்பு என்ற திட்டத்தை இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ அங்கீகரித்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முக்கியமான கடல்சார் உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான முதல் படியாக இந்த திட்டம் அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.